WWE வார் கேம்ஸ் செமையா நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல மொத்தம் 4 மேட்ச் நடந்திருக்கு. இந்த மேட்சோட ஹைலைட்ஸ் மற்றும் டீடைல்டு ரிவ்யூ இந்த எபிசோட்ல நம்ம பார்ப்போம். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ. இந்த ஸ்டேடியத்தை இவங்க டிசைன் பண்ண விதம் வேற லெவல். கடந்த 3 வருஷமா சர்வைவர் சீரிஸ்ங்கிற பேப்பர் வியூ வந்தாவே ஆடியன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ரெண்டே மேட்ச் தான். ஒன்னு விமன் வார் கேம், இன்னொன்னு மென்ஸ் வார் கேம். முதல்ல இந்த வார் கேம்ஸோட ரூல்ஸ் என்ன நான் சொல்லிடுறேன். அப்பதான் இந்த மேட்ச் எப்படி நடக்குதுங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா காலையில் நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது எங்க அப்பா எதர்ச்சியா வெளியே வந்து அவரு மேட்ச் பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் புரியல. ராக் லெஸ்னர் உள்ள வரான், என்ன எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்கான், ஆனா சில பேர் அடிக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ரூல்ஸ் புரியல. சோ அப்பதான் எனக்கே கொஞ்சம் தோணுச்சு, எஸ் பெட்டர் நம்ம ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னன்னு சொல்லிடுவோம், அப்பதான் பாக்குற உங்களுக்கும் இது என்ன கான்செப்ட்னே புரியும். சோ வார் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேடியம் அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த 2 ஸ்டேடியத்தை கவர் பண்ற மாதிரி ஒரு ஸ்டீல் கேஜ் போட்டுருவாங்க. மேட்சோட ஸ்டார்டிங்ல 2 சைட் டீம்ல இருந்தும் ஒவ்வொருத்தர் உள்ள வந்து நின்னுட்டு இருப்பாங்க. 2 பேர் ஸ்டார்ட் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் 5th மினிட்ல அட்வான்டேஜ்ங்கிற மேட்ச் ஜெயிச்சவங்களோட டீம்ல இருந்து ஒருத்தர் உள்ள வருவாரு. அதுக்கப்புறம் எவ்ரி 3 மினிட்ஸ் ஆல்டர்னேட் டீம்ல இருந்து ஒவ்வொரு ஆளா உள்ள வருவாங்க. 2 டீம்ல இருந்தும் 5 பேர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பெல் ரிங் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அபிஷியலாவே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சோ அதுக்கு முன்னாடி என்ன நீங்க அடிச்சு ஸ்மாக் போட்டு 1 2 3 அடிக்க போனாலும் ரெஃபரி கவுண்ட் பண்ண மாட்டாரு. 2 டீம்ல இருந்தும் 5 பேர் உள்ள வந்து பெல் ரிங் அடிக்கணும். அதுக்கப்புறம் தான் 1 2 3 நீங்க அட்டெம்ப்ட் பண்ணாவே ரெஃபரி கவுண்ட் பண்ணுவாரு. இதுதான் பேசிக்கான வார் கேம்ஸோட ரூல்ஸ். நீங்க கேட்கலாம் அதனடா அட்வான்டேஜ் மேட்ச் அப்படின்னு கேட்டீங்கல்ல. சோ இந்த 2 டீம்ல இருந்தும் ஒருத்தர் இல்லனா 2 பேர் டாக் டீமாவா இருக்கலாம், இல்லனா சிங்கிள்ஸ் மேட்சா இருக்கலாம். எதர் மண்டே நடக்கக்கூடிய ரா இல்லனா ஃப்ரைடே நடக்கக்கூடிய ஸ்மாக் டவுன், இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு இடத்துல அட்வான்டேஜ் மேட்ச்னு வைப்பாங்க. சோ இந்த 2 டீம்ல இருந்து ஒவ்வொருத்தர் ஆர் 2 பேர் வந்து சண்டை போடுவாங்க. அதுல எந்த டீம் ஜெயிக்குதோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் 5th மினிட்ல உள்ள வருவாங்க. அதுக்கப்புறம் எவ்ரி 3 மினிட்ஸ் அடுத்த டீம்ல இருந்து ஆரம்பிக்கப்படும். அப்புறம் அப்படியே ஆல்டர்னேட்டா ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒருத்தர் உள்ள வருவாங்க. சோ இவங்க 2 டீம்ல இருந்து எல்லாரும் உள்ள வந்து முடிக்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு half an hour போயிடும். அதுக்கப்புறம் தான் அபிஷியலாவே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சிம்பிளா சொல்ல போனா நம்ம கிரிக்கெட்ல இருக்க டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான். உங்களுக்கு இதுல கொஞ்சம் பொறுமை வேணும். ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் நம்ம கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அபிஷியல் மேட்சே ஸ்டார்ட் ஆகுது. சோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். which is something similar to ராயல் ரம்பிள். அதுலயும் அதே மாதிரி தான் 30 பேர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் விமென்ஸ் வார் கேம். ஓவராலா பார்த்தா இது ஒரு செம மேட்ச். மேட்ச் ஓபன் பண்ணது ஷார்லட் ஃபயர் அண்ட் ஆஸ்கா. ஓவராலாவே இந்த மேட்ச் நீங்க கவனிச்சீங்கன்னா இவங்க மெயின் ஃபோக்கஸ் எனக்கு என்னமோ பெக்கி லிஞ்ச் மேல தான் வச்சிருந்தாங்க. பிகாஸ் அவங்க ஒவ்வொரு டைம் அடி வாங்கும் போதோ இல்ல மத்தவங்க அடி வாங்கும் போது என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கிறத முழுக்க ஃபோக்கஸ் பண்ணி காட்டிட்டே இருந்தாங்க. நம்ம பிரிடிக்ஷன்லயே ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். சோ இந்த மேட்சோட மெயின் ஃபோக்கஸா இருக்கக்கூடியது பெக்கி லிஞ்ச் அண்ட் ஏஜே லீ. பிகாஸ் அவங்க 2 பேருக்கு தான் புருஷர்கள் மூலியமா ஒரு ரைவல்ரி போயிட்டு இருக்கு. பட் அன்எக்ஸ்பெக்டடா இதுக்குள்ள இன்னொரு ரைவல்ரி இருந்துச்சு. அதை நான் யோசிக்கவே இல்லை. which is பெக்கி லிஞ்ச் வர்சஸ் ஷார்லட் ஃபயர். இவங்க 2 பேருக்கும் ஆல்மோஸ்ட் செத் ராலின்ஸ் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் மாதிரி பல வருஷத்துக்கான பகை உள்ள இருக்கு. பை த வே இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நம்ம 0ல இருந்து 2000 நோக்கி போயிட்டு இருக்கோம். 2000 ஒரு சின்ன நம்பர் தான், பட் எனக்கு இது ஒரு மிகப்பெரிய நம்பர். இன்னும் நிறைய ப்ரோ ரெஸ்லிங் சம்பந்தமான வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய என்கரேஜ்மெண்டா இருக்கும். இன்னும் சேனலுக்குள்ள போய் பாருங்க, நிறைய வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். சோ அது இந்த மேட்ச் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு லைட்டா தோணுச்சு, அடடா இவங்களுக்குள்ள ரைவல்ரி இருக்குல்லன்னு. சோ உண்மையிலேயே இந்த மேட்ச் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. எல்லா விமனுமே அவங்களால என்ன முடியுமோ they gave everything inside the ring. குறிப்பிட்டு நம்ம லாஸ்ட் லெஜெண்ட் சொல்லி ஆகணும். அவங்க நியூவா உள்ள வந்திருக்க ஒரு பர்சன். NXT ல இருந்து இப்பதான் அவங்க மாறி உள்ள வந்திருக்காங்க. அவங்களுக்கு ராலியோ ஸ்மாக் டவுன்லயோ இது வரைக்கும் மேட்ச் கொடுக்கல. டைரக்டா அவங்க சர்வைவர் சீரிஸ் அதுவும் இந்த வார் கேம்ஸ் தான் உள்ள வராங்க. செம பவர்ஃபுல்லான பர்சன். கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா சில வருஷத்துக்கு முன்னாடி அண்டர்டேக்கர் கெயின் இவங்க 2 பேருமே பயங்கர ஹைட்டா இருந்துட்டு இருப்பாங்க. அவ்வளவு ஹைட்டா இருந்தாலும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருக்கும். இதுவே நம்ம ஊர்ல இருந்து போன கிரேட் கலி எடுத்து பாருங்க. அவர் ஹைட்டா மட்டும் தான் இருக்கவரை தவிர அவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். பட் கெயினும் அண்டர்டேக்கர் கிட்டயும் நீங்க அதை ஃபீல் பண்ணவே முடியாது. அந்த ஹைட்டா இருந்தாலும் the execution they do will be perfect. அந்த பெர்ஃபெக்ஷன் நான் இப்ப லாஸ்ட் லெஜெண்ட் கிட்ட பாக்குறேன். சோ இன்னும் கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் நான் பார்த்தோம்னா எனக்கு என்னமோ இவங்க ரிக்கல் ராட்ரிகஸ், ரியா ரிப்ளி நீங்க ஹைட்டா இருந்தாலும் விமன் சைடுல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய 2 பேர் which is like a giant. கொஞ்சம் பெருசா இருக்காங்க, பட் ஸ்டில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருக்குன்னு சொல்றோம்ல, அந்த ஜோன்ல இவங்களும் வருவாங்களோன்னு எனக்கு தோணுது. சோ விமன் சைடுல ஒரு பவர் ஹவுஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆனது ரொம்ப நல்ல விஷயம். மேட்ச்ல இன்னொரு விஷயத்தையும் நம்மளால நல்லா பார்க்க முடியுது. பிகாஸ் ஏஜேலியே இவங்க பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்றாங்க. அவங்க பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. அது போக அவங்களுக்கு ஸ்பைனல்ல சில இன்ஜுரிஸ் நடந்திருக்கு. அதனால தான் அவங்க WWE வேணான்னு விட்டு வெளியே போனாங்க. சோ அவங்கள வார் கேம்ஸ்க்குள்ள கொண்டு வந்து அவங்க இன்ஜுரி ஏதாச்சும் பெருசு பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக மத்த விமன் எல்லாருமே அவங்க ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ஒரே ஒரு அடி வாங்குவாங்க, அவங்க ரிங்கோட கார்னர்ல போய் உட்கார்ந்துருவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அவங்க வரவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வருவாங்க, ஒரு அடி அடிப்பாங்க, ஒரு அடி வாங்குவாங்க, அப்புறம் மறுபடியும் சைடுல போய் படுத்துவாங்க. which is clearly understandable. அதுக்காக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல நான் சொல்ல மாட்டேன். அவங்களால என்ன முடியுமோ அது கன்ஃபார்மா கொடுத்தாங்க. நான் இதை சொல்லி ஆகணும். இந்த டிகே இருக்காங்கல்ல, அதான் இன்னைக்கு WWE மொத்த ஷேரையும் வச்சிருக்கக்கூடிய குரூப். இவங்களுக்கு அப்படி விளம்பரம் பண்றது என்னதான் வெறின்னு தெரியல. எஸ் மணி இஸ் அல்டிமேட் புரியுது, பட் எல்லா பொருளையும் ஏன் விளம்பரத்தை கொண்டு வரணும் எனக்கு தெரியல. இன்னைக்கு நீங்க நல்லா
நல்லா கவனிச்சிங்கன்னா யூஎஸ்கே வரும்போது அந்த ட்ராஷ் கேனோட தகுடு தட்டு எடுத்துட்டு வராங்க, அதே மாதிரி ரியா ரிப்ளி வரும்போது அந்த ட்ராஷ் கேன் எடுத்துட்டு வராங்க. இது எப்பயும் நடக்கக்கூடிய விஷயம், அதை நான் தப்பு சொல்ல. பட் அந்த கேன் மேல இப்போ ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அதுல அவங்க பேர் போட்டிருக்காங்க. சோ இன்னைக்கு இது ரெஸ்லர் பேரா தான் இருக்கு. பட் இதுவே பாருங்க, ரெசல்மேனியா வர்றப்ப இந்த கேன் மேல அங்கேயும் பிராண்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஸ்லிம் ஜிம்மோ இல்ல எக்ஸ்பினிட்டியோ எத்தனையோ கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் நல்லா இருக்குன்னு அவங்க கிட்டையும் காசு கொடுங்க வேலையை பார்க்க போறாங்க. ஸோ கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கு. ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு மேட்ச் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டிங் மூலியமா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுதுங்கிறது எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ போக 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 ரொம்ப கமர்ஷியலாக மாறுதோன்னு ஒரு ஃபீல் ஆகுது. அவ்வளோதான். மேட்சோட திருப்புமுனைன்னு சொல்றது ஒரு விஷயம் தான். ரியா ரிப்ளியை போட்டு எல்லாருமே ரவுண்டு கட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஆஸ்கா என்ன பண்றாங்கன்னா, அந்த வாயில இருந்து சைனீஸ் பீப்புள் எல்லாம் அந்த ஸ்பிட் பண்ணுவாங்கல்ல, இந்த மிளகா பேஸ்ட் துப்புவாங்க, டஜ்ரின்னு ஒருத்தர் ஆரம்பிச்சது, அது இப்போ இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி துப்பும் போது என்ன ஆயிருதுன்னா, ரியா ரிப்ளி நவுந்துறாங்க, லாஸ்ட் லெஜண்ட் மூஞ்சில போய் பட்டுருது. லாஸ்ட் லெஜண்ட் தான் டீம்லயே பயங்கரமான பவர்ஃபுல் ஹவுஸா இருந்தது. ஸோ அவங்க மூஞ்சில பட்டோடனே அவங்க ஃபிளாட். ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ரியா ரிப்ளி இவங்க எல்லாத்தையும் போட்டு அடிச்சு ஒரு கேதர் பண்ணி வச்சிடறாங்க. கரெக்டா யோஸ்கே ரிங் மேல போய் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம பிடிச்சன்லயே சொல்லியிருந்தோம், கண்டிப்பா ட்ராஷ் கேனை யோஸ்கே மண்டை மேல போட்டு கீழே குதிப்பாங்கன்னு. அதே மாதிரி குதிச்சாங்க. உண்மையிலேயே இந்த டைம் பார்க்கறதுக்கு பயமா இருந்துச்சு. பிகாஸ் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இடுப்பெலும்பு கண்டிப்பா உடஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி அட்டம் பண்ணக்கூடிய யூஎஸ்கேக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். இது இந்த வருஷம் இல்லை, எல்லா வருஷமும் இப்போ ஐகானிக் மூமெண்டாவே அது மாறிட்டு இருக்கு. ஸோ வார் கேம்ல யூஎஸ்கே இருக்காங்கன்னா இந்த மூமெண்ட் கண்டிப்பா நடக்குங்கிறது நம்ம கல்வெட்டுல எழுதி வச்சிடலாம். ஸோ யூஎஸ்கே அந்த மாதிரி குதிக்கும் போது பாத்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் மட்டும் தப்பிச்சு தனியா நிற்கிறாங்க. ஸோ பெக்கி லிஞ்சை மற்ற 5 பேரும் அவங்களோட ஸ்மாக் போட்டு முடிச்ச உடனே கடைசியா ஏஜேலிக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஏஜேலியோட ஸ்மாக் பாத்தீங்கன்னா அந்த லாக் உடம்பு சுத்தி பாம்பு மாதிரி சுத்தி நின்னுப்பாங்க, கையை பிடிச்சி முறுக்குவாங்க. அப்ப வேற வழியே இல்லாம பெக்கி லிஞ்ச் கிவ் அப் பண்ணிடுறாங்க. சோ ஃபைனலா நம்ம பிரெடிக்ட் பண்ண மாதிரி the winner of women war game is the babyface team. அடுத்து ஜான் சினா vs டாமினிக் மிஸ்டீரியோ for intercontinental championship. ஒரு வார்த்தையில சொல்லணும்னா this match was a banger. என்ன மேட்ச்ங்க. என்ட்ரன்ஸ் வரும்போதே பாத்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ கூட 2 பெண்கள் வராங்க. அதான் ஜட்மெண்ட் டேல இருக்கக்கூடிய ராக்சேன் மற்றும் ரிக்கல் ராட்ரிகஸ். சோ த்ரூ அவுட் த மேட்ச் அவங்க ரிங்குக்கு வெளியே தான் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஜான் சினா சிங்கிள் மேன் எப்பயுமே தனியாக தான் உள்ள வருவார்ல. சோ வராரு. இது அவருடைய லாஸ்ட்டுக்கு முந்தின அப்பியரன்ஸ்ங்கிறனால ஹோல் கிரவுட் வாஸ் ஃபீலிங் எமோஷனல். அந்த மொமெண்டமே சூப்பரா இருந்துச்சு. அந்த மனுஷனுமே ஒரு நிமிஷம் நின்று எல்லாத்தையும் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு அந்த சைடு சின்ன கேப்புக்குள்ள போய் எத்தனை பேருக்கு கை கொடுக்க முடியுமோ அவர் கொடுத்துட்டு தான் வந்தாரு. மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபயர் தான், சும்மா செமையா போயிட்டு இருந்துச்சு. எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ இந்த 2 விமனும் மாத்தி மாத்தி ஜான் சினா அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க. டாமினிக் மிஸ்டீரியோ சொல்லவே வேணும், அப்பயாச்சும் அம்பையர் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்காரு. அது இந்த 2 பெண்கள் பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஜான் சினா டாமினிக் மிஸ்டீரியோ ரிங்குக்கு வெளியே சண்டை போட்டுருக்காங்க. போன வாரம் ரால எப்படி பென்டாக்கு இன்ஜுரி ஆச்சோ, அதாவது மேல இருந்து எட்டி குதிக்கிறாரு, அவர் கழுத்து பிடிச்சி கீழே போடணும், அது லைட்டா மிஸ் ஆகி அவரோட ஷோல்டரே விலகிருச்சு. அதே மாதிரி மொமெண்டம் இங்க நடந்துச்சு. அதே மாதிரி தான் டாமினிக்கு கீழே விழுந்தாரு. சோ விழுந்த உடனே எல்லாத்துக்குமே ஷாக். என்னடா மேட்ச் நடுவில் இவனுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு போய் அம்பையர் பாக்குறாரு. டாமினிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறாரு, எனக்கு பயங்கரமா அடிபட்டுச்சு ஆன்னு கத்துறாரு. சோ மெடிக்கல் டீம் வர வைக்கிறாங்க. சோ எல்லா ஃபோக்கஸுமே பாத்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ ரிங்குக்கு வெளியே தான் பாத்துட்டு இருக்காங்க. இந்த மொமெண்டத்தை யூஸ் பண்ணி 2 பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, ஜான் சினாக்கு அவங்க 2 பேரோட ஸ்மாக்கும் போட்டு ஆல்மோஸ்ட் ஃபிளாட் பண்ணி 619க்கு ரெடி பண்ணி வச்சிடறாங்க. அப்ப குடுகுடு டாமினிக் மிஸ்டீரியோ உள்ள ஓடி வந்து 619 மற்றும் ஃப்ராக் ஸ்பிளாஷ் அவரோட ஸ்மாக் போட்டு 1 2 3 அடிக்க போறாரு. அம்பையருக்கு பயங்கரமான கோவம். அவர் 1 2 3 அடிக்க மாட்டேன்ட்டாரு. ஏன்னா நீ உன் இஷ்டத்துக்கு சீட் பண்ணிட்டு இருப்ப, வெளியே வந்து ஷோல்டர் அடிபட்டுன்னு சொல்லுவேன், இந்த 2 பொண்ணுங்க அடிச்சிட்டு இருப்பாங்க, உள்ள வந்து நீ 1 2 3 அடிப்பியா, அதெல்லாம் நான் அடிக்க முடியாது, ஐ கான்ட் டு இட் நின்றாரு. டாமினிக்கு பயங்கரமான ஷாக். கிரௌடே சும்மா செம ஃபன் ஆயிட்டாங்க. இது மட்டும் சொன்னது பார்த்தாலும் திரும்பி இந்த 2 பேர்த்தையும் பார்த்து யூ போத் கெட் அவுட்ன்றாரு பாருங்க. அந்த மொமெண்டமே வாஸ் செம ஃபயர். இதுக்கப்புறம் எகைன் ஒரு 10 நிமிஷம் மேட்ச் நடந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எகைன் ஜான்சன் அந்த ஓடி வந்து ரிங்கில் இருந்து முட்டுவார்ல, அந்த மாதிரி முட்டும் போது கரெக்டா டாமினிக் கீழே குமிஞ்சாரு. இவர் கரெக்டா போய் அம்பையரை நக்குன்னு அடிக்க அம்பையர் வெளியே போய் விழுந்துறாரு. இந்த மொமெண்டத்தை யூஸ் பண்ணி ஜட்மெண்ட் டேல இருக்கக்கூடிய மீதி 2 பேர் ஃபின் பேலர் மற்றும் ஜேடி பெக்டோனா இவங்க உள்ள வந்து இப்ப இவங்களோட ஸ்மாக்க ஜான்சனுக்கு போட ட்ரை பண்றாங்க. இங்கதான் செமையான மொமெண்டம் நடந்துச்சு. இவங்க 2 பேர்த்தையுமே ரிங் சைடுல தள்ளி விட்டு ஜான்சனா டபுள் ஏ போறதுக்கு தூக்குனாரு பாருங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ஜான்சனா பிக் ஷோ மற்றும் எட்ஜை இப்படித்தான் வச்சு அவர் யூஎஸ் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சாரு. கம்ப்ளீட் நாஸ்டாலஜிக் மூமெண்ட். எனக்கு செமையா இருந்துச்சு. ஐ ஹோப் யூ கைஸ் வுட் லவ் தட் மொமெண்டம் டூ. ஸோ அவங்க 2 பேருக்குமே ஏஏ போட்டு 2 பேர்த்தையும் வெளியே தள்ளியாச்சு. திடீர்னு பார்த்தா லிவ் மார்கன் கேம் பேக். அவங்க சில மாசத்துக்கு முன்னாடி ஷோல்டர் இன்ஜுரினால வெளியே போயிருந்தாங்க. அவங்க ராயல் ரம்பிள் தான் வருவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ரொம்ப ஏர்லியா இப்போ அவங்க ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. ஸோ லிவ் மார்கனும் டாமினிக் மிஸ்டீரியோவும் தான் இந்த ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் கப்பிள்ஸ் மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. ரியல் லைஃப்ல எல்லாம் வேற, பட் இந்த ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் ஜட்மெண்ட் டேக்குள்ள இருக்கிற கப்பிள்ஸ் இவங்க 2 பேர் தான். ஸோ லிவ் மார்கன் உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஜான்சன் அடிப்பாங்கன்னு பார்த்தா ஷாக்கிங்கா அவங்க ஃபர்ஸ்ட் டாமினிக் மிஸ்டீரியோ அடிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு செகண்ட் என்னடா ஆச்சு, டாமினிக் அடிக்கிறாங்க, ஏதாச்சும் மாறிட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் போது திரும்பி ஜான்சனுக்கு ஒரு லோ ப்ளோ. அப்பதான் நமக்கு புரியுது அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக இப்படி பண்ணிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் பெல்ட் எடுத்து அவங்க ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. ஜான்சன் கரெக்டா 619க்கு செட்டப் பண்ணி வச்சாச்சு. டாமினிக் மிஸ்டீரியோ 619 போறாரு. பவுன்ஸ் ஆகி போற ஜான்சன் மண்டையில பெல்ட் வச்சு ஒரு அடி. அப்புறம் டாமினிக் மிஸ்டீரியோ ரிங் மேல ஏறி நின்னு ஒரு பயங்கரமான ஃப்ராக் ஸ்பிளாஷ். அப்புறம் அழகா 1 2 3 அடிச்சு டாமினிக் மிஸ்டீரியோ won the match and he is second time intercontinental champion. சோ இந்த மேட்சுக்குள்ள மொத்த ஜட்மெண்ட் டே டீம் மட்டும் இல்லாம வெளியே போயிருந்த இன்னொரு ஆளும் சேர்ந்து வந்து அடிச்சதுக்கு அப்புறம்
அப்புறம் தான் ஜான் சீனாவை அவங்க வின் பண்ணிருக்காங்க. ஜான் சீனா முடிஞ்ச வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங்கா தான் போர்ட்ரே பண்ணிருக்காங்க, எந்த வகையான தப்புமே கிடையாது. ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய இந்த மொமெண்டத்துல ஜான் சீனா தான் தோத்து டாமினிக் மிஸ்டீரியோ ஒரு சின்ன பையனை எலிவேட் பண்ணி கொடுத்திருக்காரு. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சோ மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜான் சீனா எழுந்து நின்று எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்றாங்க. அதே மாதிரி ஆடியன்ஸும் தேங்க்யூ சீனான்னு சேர் பண்றாங்க. ஒரு நல்ல சென்ட் ஆஃப். ரெஸ்லர்ஸ் வீடியோ எடுத்துட்டு இருக்கிற நடுவில் திடீர்னு இந்த பல்பு புட்டுக்குச்சு. ஸோ அப்படி இப்படின்னு அவசரத்துக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம வேற பல்பை கழட்டி வேற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ எஸ், பேக்ரவுண்ட் சேஞ்சஸ் இருக்கும். அடுத்த வீடியோக்களை நம்ம மறுபடியும் கரெக்ட் பண்ணிடுறேன். மூணாவது மேட்ச் ஸ்டெஃபனி வாக்கர் vs நிக்கி பெல்லா ஃபார் விமன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25 மினிட்ஸ் நடந்துச்சு. சரி 25 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அதுல 20 நிமிஷம் ஆடியன்ஸ் எல்லாருமே ஒரு மயான அமைதி. எல்லாரும் அப்படியே பேய் அடிச்ச மாதிரி உட்காந்து பேன்னு பாத்துட்டு இருக்காங்களோ தவிர எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. இவங்களும் பாவம் உள்ளுக்குள்ள என்னென்னமோ ஜிம்னாஸ்டிக் பண்றாங்க, அப்படி இப்படின்னு தூக்கி போடுறாங்க, அடிக்கிறாங்க. பட் ஆடியன்ஸ் கண்டுக்கவே இல்லை. எல்லாரும் அப்படியே உட்காந்து பேன் பார்த்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த மேட்ச்ல ஏதாச்சும் இவங்க ஒரு ஸ்டிப்புலேஷன் கொடுத்துருக்கணும், இல்ல பில்ட் ஆச்சு ப்ராப்பரா இருந்திருக்கணும். எந்த வகையான ஒரு போர்ட்ரேயுமே கரெக்டா பண்ணல. சோ ஆடியன்ஸ் கிட்ட நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணாதான் இந்த மேட்ச்ல சின்னதா ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. சரி அதுவும் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு டூல்ஸ் எடுத்து அடிக்கிற மேட்ச் இருந்தா கூட சரி சேரை வச்சு அடிக்கும் போது இல்ல கெண்டோ ஸ்டிக் எடுத்து அடிக்கும் போது ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அப்படி கிடையாது. இது நார்மல் மேட்சிங்கும் போது யாருக்கும் எந்த ஒரு பதட்டமே இல்ல, ஜாலியா உட்காந்து சும்மா தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ரியாக்ஷனே சுத்தமா கிடையாது. 20 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டெஃபனி வேக்கர் நிக்கி பெல்லாவை வெளியே இருக்க கமெண்ட்ரி டெஸ்க் மேல வச்சு அவங்களோட டெவில்ஸ் கிஸ் போடுறாங்க. அப்பதான் எல்லாத்துக்கும் உயிர் வந்த மாதிரி எந்திரிச்சு கத்தவே ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் அதுக்கப்புறம் மேட்ச் வெறும் 3 நிமிஷம் நடந்துச்சு. ஸோ ரிங்குக்கு வெளியே கமெண்ட்ரி டெஸ்க் மேல ஒரு டெவில் கிஸ், அப்படியே தூக்கி உள்ள போட்டு ரிங்குக்குள்ள மறுபடியும் ஒரு டெவில் கிஸ். அதுக்கப்புறம் ஸ்டெஃபனி வேக்கர் ரிங் மேல ஏறி நின்று அவங்க ஸ்மாக் போடுறாங்க. மேட்ச் முடிஞ்சது. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் தி வின்னர் ஸ்டெஃபனி வேக்கர் அண்ட் ஷீ ஸ்டில் ஆர் வேர்ல்ட் விமன் சாம்பியன். அடுத்து நாம் எல்லோரும் ஆவலா எதிர்பார்த்த தி மெயின் இவென்ட் மேட்ச் மென் வார் கேம். என்னோட பிரெடிக்ஷன் வீடியோல கமெண்ட்ஸ்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இந்த ஊசோங்கிற டீம் இன்னும் எத்தனை பேர்த்த சூப்பர் கிக் அடிச்சு காவு வாங்க போறான்னு கேட்டிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி மேட்சுக்குள்ள இந்த ஊசோஸ் இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி சூப்பர் கிக் மட்டும்தான். இதுல இந்த ஜே யூசோ வேற மேட்சுக்கு நடுவுல பாட்டு மறுபடியும் போடுங்க ஏறி நின்று ஈட் பண்ணிட்டு இருக்கான். சரி விடு, அவன் எல்லாத்தையும் அடிச்சுட்டு தான் அதை கேட்டான். சோ அதனால நான் பொழைச்சு போன்னு விடுறேன். மேட்ச் ஓபன் பண்ணது சிஎம் பங்க் அண்ட் பிரான் பிரேக்கர். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் மேட்ச்ல ஜெயிச்சது வில்லன் சைட் டீம். சோ இவங்க 2 பேருக்கு அப்புறம் என்ட்ரி கொடுத்தது ட்ரூ மேக்கன்டையர். ட்ரூ மேக்கன்டையருக்கு சிஎம் பங்கும் ஆல்ரெடி ஒரு ரைவலரி போயிருக்கு. சோ ட்ரூ வரக்கு முன்னாடியே பிரான் பிரேக்கர் சிஎம் பங்க் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ட்ரூ மேக்கன்டையர் உள்ள வராரு. சோ ட்ரூ மேக்கன்டையர் பிரான் பிரேக்கர் 2 பேரும் சேர்ந்து சிஎம் பங்க போட்டு பொடா பலன் பொழக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கோடி ரோட்ஸ் வராரு. பட் கோடி ரோட்ஸ் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே சிஎம் பங்குக்கு நெத்தி கிழிஞ்சு பஸ்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவர் ப்ளீடிங்ல தான் இருக்காரு. கோடி ரோட்ஸ் உள்ள வராரு, ஜிம்மி யூசோ உள்ள வராரு. பட் அதுக்குள்ள இங்க லோகன் பால், பிரான்சன் ரீட், வில்லன் சைடு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பயங்கரமான பவர் ஸ்டாக். இவங்க எல்லாத்தையும் போட்டு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஜே யூசோ உள்ள வந்தோடனே எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஈட் சாங் மறுபடியும் போனுங்கன்னு கேட்கிறாரு. அவர் ரிங்குக்கு மேல ஏறி நின்று ஈட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்தாரு விநாயகம், சாரி பிராக் லெஸ்னர். உள்ள வந்தோடனே எல்லாத்துக்கும் பயங்கரமான அடி, எல்லாத்தையும் போட்டு ஒரு சூப்ளெக்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் எஃப்ஐயும் போட்டாச்சு. ஸோ எல்லாரும் ஃபிளாட். இதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் மட்டும் தான் மிச்சிருக்காரு. த வே அவங்க ரோமன் ரெயின்ஸோட என்ட்ரிக்காக செட்டப் பண்ணாங்க பாத்தீங்களா, செமையான விஷயம். பிகாஸ் எல்லாத்தையும் அடிச்சு பிராக் லெஸ்னர் படுக்க போட்டாச்சு. அதுக்கப்புறம் ரிங்கை திறந்து பிராக் லெஸ்னர் வெளியே வந்து நிக்கிறார். அப்புறம் தான் ரோமன் ரெயின்ஸோட மியூசிக் ஹிட் ஆகுது. ரோமன் ரெயின்ஸ் வர 2 பேருக்கு ரிங்குக்கு வெளியே ஒரு ஃபேஸ் ஆஃப். ரோமன் ரெயின்ஸ் 3 கண்டினியூஸ் சூப்பர்மேன் பஞ்ச் கொடுக்குறாரு. கொடுத்து ரிங்குக்கு அந்த பக்கமே போயிட்டாங்க. 4th சூப்பர்மேன் பஞ்ச் கொடுக்க வரும்போது பிராக் லெஸ்னர் அப்படியே அவரை கேட்ச் பண்ணி கமெண்ட்ரி டெஸ்க் மேலே ஒரு எஃப்ஐ போடுறாரு. செமையான ஸ்பாட். ஸோ நம்ம ரோமன் ரெயின்ஸ் உள்ள வரும்போதே அவரை போட்டு பிராக் லெஸ்னர் மொத்துன்னு மொத்தியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவரை தூக்கி ரிங்குக்குள்ள போட்டு எல்லாரும் வெளுன்னு வெளுக்கிறாங்க. அப்புறம் நடுவில் சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது. அந்த மொமெண்டத்தை யூஸ் பண்ணி ரோமன் ரெயின்ஸ் பிராக் லெஸ்னர் மேல ஒரு ஸ்பியர் போடுறாரு. கரெக்டா ஒரு டேபிள் உடைச்சு விழுந்துறாரு. இந்த டைம் பாத்தீங்கன்னா லோகன் பால் ஹேமன் கிட்ட இருந்து அந்த ஒரு ரிங் அவர் கையில வந்து இரும்பு நக்கல்ஸ் ஒன்று போட்டிருப்பாருல, அது வாங்கி எல்லாத்தையும் அடிக்கலான்னு பாக்குறாரு. கரெக்டா ரோமன் ரெயின்ஸ் எடுத்து அந்த நக்கல்ஸ் எடுத்து அவர் கையில மாட்டிக்கிறாரு. மாட்டினதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் லைனா சூப்பர்மேன் பஞ்சஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் எந்ததான் முக்கினாலும் அந்த பக்கம் பிரான்சன் ரீட், பிரான் பிரேக்கர், பிராக் லெஸ்னர் எல்லா பெரிய தலைகளும் அங்கதான் இருக்கு. சோ இவங்க எல்லாத்தையும் போட்டு பயங்கரமா அடிச்சு எல்லாருமே அந்த பக்கம் ஃபிளாட். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரிங்கோட இந்த சைடுல பாத்தீங்கன்னா சிஎம் பங்கும் பிரான் பிரேக்கர் அடிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா முகமூடி போட்டுட்டு பிளாக் கலர் ஹூடி, பிளாக் கலர் பேண்ட், பிளாக் கலர் ஷூ, முழுக்க கருப்பு உருவம் ஒண்ணு ரிங்கு மேல இருந்து எட்டி குச்சி உள்ள வருது. சிஎம் பங்கு பிரான் பிரேக்கர் 2 பேருக்குமே ஷாக். யாரடா அவங்க சைடுல நின்னுட்டு இருக்கான்னு ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க. சிஎம் பங்கு ஒரு சூப்பர் கிக், அப்புறம் ஒரு கர்ப் ஸ்டாம்ப் போடுறாரு. இவர் கர்ப் ஸ்டாம்ப் போடுற ஆங்கிள் பார்த்தோன்னே எல்லாரும் டீன் ஆம்ப்ரோஸ் யோசிச்சாங்க. நானும் டீன் ஆம்ப்ரோஸா இருக்குமோன்னு யோசிச்சேன். பட் அது டீன் எல்லாம் கிடையாது. அது வேற ஒரு ஆளுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது வேற யாரும் இல்ல, ஆஸ்டின் தியரி. அவர் தான் ரொம்ப நாளா டீம் விஷன்குள்ள ஆட் ஆவர்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவரு இப்ப அந்த ஸ்பார்க்க கொடுத்திருக்காரு. பட் கடைசி வரைக்கும் முகமுடி கட்டல. சிஎம் பங்கு அடிச்சு ஃபுல் ஃபிளாட் பண்ணிட்டு அவர் வெளியே போயிறாரு. எந்திரிக்கிற சிஎம் பங்கு பிரான் பிரேக்கர் ஒரு சூப்பர் ஸ்பியர் போட்டு he won the match. ஒரு வார்த்தை சொன்னா this is a banger match. மேட்ச்ல இருந்து கடைசி மொமெண்ட் வரைக்கும் எல்லாமே சூப்பரா போச்சு. பட் ஃபினிஷிங் மட்டும் தான் எனக்கு என்னமோ கொஞ்சம் மொக்கையா முடிஞ்சிருச்சோன்னு தோணுச்சு. மத்தபடி இது ஒரு சூப்பரான மேட்ச். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வில்லன் டீம் எல்லாரும் வெளியே நின்று செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிங்குக்குள்ள ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. சிஎம் பங்க், ரோமன் ரெயின்ஸ் அண்ட் கோடி ரோட்ஸ் நின்னுட்டு இருக்காங்க. ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பங்க்கும் மேபி அவங்க ஃப்ரெண்ட்ஸா மாறிக்கலாம் போல. 2 பேரும் கை கொடுத்துக்கிறாங்க. பட் ரோமன் ரெயின்ஸ் கோடி ரோட்ஸ் கிட்ட கை கொடுப்பாருன்னு எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. ரோமன் ரெயின்ஸ் அது கொடுக்க போறாரு. பட் என்னமோ ஒரு தயக்கம் அவர் நிக்கிறாரு. கோடி ரோட்ஸும் கை கொடுக்காம அவரே
எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ள சின்னதா பேசிக்கிறாங்க. இதுதான் நம்ம 2 பேரும் நீ டீம்மேட்டா இருக்கக்கூடிய கடைசி மூமெண்ட், இதுக்கு மேல நான் கூட டீம்மேட்டா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் கிளம்பிடுறாரு. ஸோ அதோட இந்த ஹோல் செக்மெண்ட் முடியுது. ஸோ ரெஸ்லர்ஸ் இந்த சர்வைவர் சீரிஸ் நான் ப்ரிடிக்ஷன் பண்ண மாதிரி 100 out of 100 கரெக்டா நடந்திருக்கு. இதுல இருந்து இந்த இண்டிபெண்டன்ட் பிளேயர்ஸோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் எப்படி டெவலப் ஆகுங்கிறது அடுத்த ரா அண்ட் ஸ்மாக்டவுன் எபிசோட் பார்த்தா தான் நமக்கே தெரியும். ஓவராலா இந்த சர்வைவர் சீரிஸ்க்கு நான் ரேட்டிங் கொடுக்கணும்னா ஐ வுட் கிவ் 4.5 out of 5. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தா நீங்க தாராளமா இதை டியூன் இன் பண்ணலாம். இட்ஸ் வொர்த் யுவர் டைம். அவ்வளவுதான். அடுத்து வேறொரு ரெஸ்லரை பத்தின எக்ஸ்பிளைன் வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வேற சைனிங் ஆஃப். அன்டில் நெக்ஸ்ட் டைம்.